மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கராத்தே செல்வம் தலைமையில் சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா, அமைப்பு செயலாளர் ராமோகன், மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மாணவர்களுக்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அன்பு தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் வீட்டை நோக்கி பாத யாத்திரையாக சென்றபோது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஜனநாயகத்தின் குரல் வளையங்கள் நெருக்கப்பட்டது. ராகுல் காந்தியை மிக மோசமாக தாக்கினார்கள். இந்த தொடங்கி இருக்கின்ற இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெறும். இதில் மாணவர்கள் இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஹோசூர் காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய அமைச்சர் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கமிட்டனர். நீட் தேர்வால் பேப்பர் கசிவு நடந்தது. அந்த மாணவர்கள் பாதிப்பு நடந்ததனால டெல்லியில் மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலக்கும் வகையில் டெல்லி காவல்துறை மத்திய அரசின் ஏவுத்துறையாக அந்த மாணவர்களை ரொம்ப அநியாயமாக தடியடி நடத்தது. அந்த தடியடி ஒன்றிய அரசை கண்டித்து கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலையத்தில் பெயர் பலகைகளில் இருந்த இந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு பிரதமர் மோடி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சுவர்களில் வாசகங்கள் எழுதப்பட்டன.